நீங்கள் அகாடமி நடத்துகிறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்லாம் படிப்பாங்க நிறைய பேர். நீங்கள் ஒரு 50 கொஸ்டின் ரெடி பண்ணி 100 கொஸ்டின் ரெடி பண்ணி கோச்சிங் வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மட்டும் ரெடி பண்ணுவீங்களா, இல்லை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இன்னொருத்தவங்கள்ட்ட? நாங்கள் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம். லைக் நான் ஒர்க் பண்ணுவேன், இன்னும் மற்ற டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, நாங்கள் ரீசெக் பண்ணுவோம், இது பண்ணுவோம், எல்லாமே பண்ணி தான். ஐஏஎஸ் அகாடமியில் இப்படி நடக்கும்போது, அகில இந்தியாவில் தேர்வு நடக்கும்போது அவங்க அதை செக் பண்ண ஒரு குழு இருக்காதா? கட்டாயம் இருக்கணும். பட் ஆனால் அதான் சொல்ல, ஐடியாலஜிக்கலாக எங்கேயோ ஒரு இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் நடந்திருக்கு. அதுதான் என்னோட கருத்து. வேணும்னு தான் நடந்திருக்கு சார். ஒரு வரலாற்றை பற்றிய சரியான புரிதல் உள்ள எந்த நபரும் இந்த மாதிரி ராமசாமி நாயக்கர்னு போட மாட்டாங்க. அப்போ புரிதல் கம்மியாக இருக்கிறவங்க இல்லை புரிஞ்சுக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னே பண்ணுறது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னோட கருத்து சார். எந்த மாநிலமாக இருக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், மகாராஷ்டிரா பற்றி நான் ஒரு கொஸ்டின் செட் பண்ணணும்னா கூட நான் மகாராஷ்டிரா பற்றி ஒரு புரிதல், அந்த இயக்கத்தை பற்றின புரிதலோட தான் நான் அந்த கொஸ்டின் செட் பண்ணணும். புரியுதுங்களா? ஆனால் அப்படி நான் செட் பண்ணலைன்னா கொஸ்டின் செட் பண்ண என்னோட தப்பு, அது என்னோட தப்பு. அது மாதிரி இந்த இடத்துல அந்த கொஸ்டின் செட் பண்ணவரோட தப்பு தான். அவர் தெரிஞ்சு பண்ணாரா, தெரியாமல் பண்ணாரா, காப்பி அடித்து புக்கிலேருந்து பேஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாரா, இல்லை வேணும்னா ஐடியாலஜிக்கலாக ஒரு இன்க்ளினேஷனோட அந்த மேபி இதுக்கு எதிர்கருத்து, திராவிட சிந்தனைக்கு எதிர்கருத்து உள்ள ஒரு ஆளாக கூட எடுத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. பட் சத்தியமாக இது தவறு தான். இதை தவிர்த்திருக்கணும். ஏன்னா ஒரு தலைவரே முன் வந்து அந்த இயக்கத்தினுடைய நோக்கத்தை அடிப்படையாக வச்சு என்னை ஜாதியை சேர்க்காதீங்கன்னு சொன்ன பிறகு அவங்க அப்படி போட்டது, அப்படி கேட்டது அப்படிங்கிறது தவறு தான்.